என்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் பா, வெல்கம் ஸ்ரீ தங்கமுத்து IPS அகாடமி. நம்ம ஜியோகிராஃபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகாடமில இருந்து மேப் ஸ்டடி கிளாஸஸ் ரெகுலராக கொண்டு போயிட்டு இருக்கோம். மேப் ஸ்டடினா என்ன அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே இல்லை, நம்ம தியரிட்டிக்கலாக படிக்கிற விஷயத்த மேப் இமேஜ் மூலமா எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிறதா இந்த சீரீஸ்ல ஃபுல்லாகவே கொண்டு போயிட்டு இருக்கோம். எல்லாமே நிறைய பாசிட்டிவா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி ஃபர்தராக ஃபர்ஸ்ட் மேப்லேருந்து கண்டினியூ பண்ணுங்க. இதான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறேன் அப்படின்னாலும், எந்த மேப்பில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் மேப் ஆரிஜின்லேருந்து கொண்டு வரும்போது நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும். எந்த மாதிரி ஜியோகிராஃபினா என்ன, அதில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம கவர் பண்ணுறது சிலபஸ் பேஸில் தான் கவர் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம தங்கமுத்து IPS அகாடமியில் 1 இயருக்கான மேக்ஸ் பேட்ச் அண்ட் 1 இயருக்கான GS பேட்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா 7358262743 அண்ட் 9363324765 அப்படிங்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 1 இயர் மேக்ஸ் பேட்ச் எந்த டைமிங், அடுத்து GS பேட்ச் எந்த டைமிங், அந்த கிளாஸஸ் எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. இந்த மேப் ஸ்டடி கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச காம்படி எக்ஸாம் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேப் நம்பர் 30 பா. ஆல்ரெடி 29 மேப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா ஆர்டராக பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஜியோகிராஃபி எந்த ஆர்டரில் போகும் அப்படிங்கிற நமக்கு தெரியும். இந்த மேப்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியாவில் உள்ள முக்கிய வாணிப பயிர்கள், அதாவது இந்தியாவில் உள்ள முக்கிய பயிர்கள் 4 கேட்டகரியா பிரிச்சா பார்த்தோம். ஒன்று உணவு பயிர், வாணிப பயிர், தோட்டப்பயிர், தோட்டக்கலை பயிர்னு பார்த்தோமா. இப்போ ஆல்ரெடி உணவு பயிர் முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் மேப் வாணிப பயிர் பார்க்க போறோம். வாணிப பயிர் அப்படின்னு சொன்னா 4 தான் பிரிக்காங்க. இந்தியாவில் வாணிப பயிர் எத்தனை முக்கியமானது 4. கரும்பு, அதுக்கடுத்து பருத்தி, சணல், அதுக்கப்புறம் எண்ணெய் வித்துக்கள். என்னென்ன கரும்பு, பருத்தி, சணல், எண்ணெய் வித்துக்கள். இந்த கரும்பு அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இமேஜ்ல. உத்தரப்பிரதேசில் அதிகமாக உற்பத்தி பண்றாங்க அப்படிங்கிறதுனால அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து பருத்தி அப்படிங்கிறத இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கேன், குட்டியா ஒரு ட்ரீ மாதிரி. சணல் அப்படிங்கிறத இந்த மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து எண்ணெய் வித்துக்கா அப்படிங்கிறத குட்டி குட்டியா ரவுண்ட் போட்டிருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கரும்புல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா, கரும்பு உற்பத்தியில இந்தியா வேர்ல்டு எத்தனா பிளேஸ்னா 2வது பிளேஸ். கரும்பு உற்பத்தியில எத்தனா பிளேஸ் 2வது பிளேஸ். பிரேசிலுக்கு அடுத்து இந்தியா செகண்ட் பிளேஸ். அதே சர்க்கரை உற்பத்தி, கரும்புல இருந்து சர்க்கரை தயாரிக்காங்களா, அந்த சர்க்கரை உற்பத்தியில இந்தியா வேர்ல்டு எத்தனாவது பிளேஸ் அப்படின்னா 3rd பிளேஸ். ஃபர்ஸ்ட் கியூபா, 2வது பிரேசில், 3வது இந்தியா. இது ரெண்டுமே கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுப்பா. கரும்பு உற்பத்தியில இந்தியா எத்தனாவது இடம் அப்படின்னா பிரேசிலுக்கு அடுத்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. பிரேசில் ஃபர்ஸ்ட், 2வது இந்தியா. அதே இது கரும்புல இருந்து உருவாகிற மூலப்பொருளான சர்க்கரை உற்பத்தியில இந்தியா எத்தனாவது பிளேஸ்னா 3வது பிளேஸ். ஃபர்ஸ்ட் கியூபா, 2வது பிரேசில், 3வது தான் இந்தியா. அதுக்கடுத்து இந்தியாவில் எந்த மாநிலம் கரும்பு உற்பத்தியில் முதலிடம் பிடிக்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ். எந்த மாநிலம்? உத்தரப்பிரதேஷ். இதுல இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த கியூபாவை தான் உலகின் சர்க்கரை கிண்ணம் சொல்லுவாங்க. என்னது? உலகின் சர்க்கரை கிண்ணம் சொல்லுவாங்க. உலகின் சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படுவது கியூபா. அதே இது உத்தரப்பிரதேசம் என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் சொல்லுவாங்க. இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் சொல்லுவாங்க. முடிஞ்சா? கரும்பு முடிஞ்சிச்சா? அதுக்கடுத்து கீழே வந்தோம்னா பருத்தி. பருத்தி அப்படிங்கிறது இங்க ஆந்திரா, மகாராஷ்டிரா, இங்க பஞ்சாப் இந்த பகுதிகளில் இருக்கும். பருத்தி உற்பத்தியில இந்தியா வேர்ல்டுல எத்தனா பிளேஸ்னா செகண்ட் பிளேஸ். ஃபர்ஸ்ட் பிளேஸ் சீனா. பருத்தி உற்பத்தியில இந்தியா எத்தனா பிளேஸ்? 2வது பிளேஸ். ஃபர்ஸ்ட் சீனா. இந்தியா மிகப்பெரிய தொழிற்சாலைக்கு மூலப்பொருள் அளிக்கிறது பருத்தி உற்பத்தியில அதிகமா போகுது. இதுல முதன்மை பிரிக்கிற மாநிலங்கள் அப்படின்னா ஆந்திரா, மகாராஷ்டிரா, பஞ்சாப் இந்த பகுதியில் அதிகமாக விளைவிக்கப்படுது. ஆந்திரா, மகாராஷ்டிரா, பஞ்சாப். ஓகேவா? இப்போ 2 பாயிண்ட் பார்த்துருக்கோம். கரும்பு பார்த்துருக்கோம், பருத்தி பார்த்துருக்கோம். கரும்பு, பருத்தி. அது மாதிரி பருத்தி உற்பத்தி பண்ணும்போது இந்தியாவின் மான்செஸ்டர்னு சொல்லுவாங்களா? மான்செஸ்டர்னா வேற எதுவுமே இல்லை, இந்தியாவின் மான்செஸ்டர் சொன்னா பருத்தி மற்றும் பருத்தி நெசவாலைகள் எங்க அதிகமாக கிடைக்குதோ அந்த பகுதியை மான்செஸ்டர்னு சொல்லுவாங்க. அதான் சொல்லுவாங்க இந்தியாவின் மான்செஸ்டர் அப்படிங்கிறது மும்பை ஆர் அகமதாபாத் சொல்லலாம். மும்பை, அகமதாபாத் சொல்லலாம். அது இது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னா கோயம்புத்தூர். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னா கோயம்புத்தூர் அந்த பகுதியில் தான் பருத்தி நெசவாலைகள் அதிகமாக காணப்படும். அதனால தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னா கோயம்புத்தூர். இது ஒரு டைம் கேட்ட PYQ கொஸ்டின் பா. இப்போ 2 இது பார்த்து ரிவைஸ் பண்ணலாமா? கரும்பு ஃபர்ஸ்ட் வாணிப பயிரில் கரும்பு, அதுக்கப்புறம் பருத்தி, சணல், எண்ணெய் வித்துக்கள். இதுல கரும்பு பார்த்தோம். கரும்பு உற்பத்தியில வேர்ல்டுல இந்தியா எத்தனா பிளேஸ்? செகண்ட் பிளேஸ். ஃபர்ஸ்ட் பிரேசில். சர்க்கரை உற்பத்தியில இந்தியா 3rd பிளேஸ். ஃபர்ஸ்ட் கியூபா, 2வது பிரேசில், 3வது தான் இந்தியா. அந்த கியூபாவை தான் என்ன சொல்லுவாங்க? உலகின் சர்க்கரை கிண்ணம் சொல்லுவாங்க. அடுத்து எந்த மாநிலம் கரும்பு உற்பத்தியில ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ், UP. அதான் கரும்பு உற்பத்தியில ஃபர்ஸ்ட் பிளேஸ். அது என்ன சொல்லுவாங்க? இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் சொல்லுவாங்க. முடிஞ்சிச்சா? அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா பருத்தி. பருத்தி அப்படிங்கிறது ஆந்திரா, மகாராஷ்டிரா, மேல பஞ்சாப் அந்த பகுதியில் விளையும். பருத்திக்கு ஏற்ற மண் கரிசல் மண். கரிசல் மண் கருப்பா இருக்க காரணம் டைட்டானியம் மற்றும் இரும்பு தாதுக்கள் அதிகமா இருக்கிறதுனால. அப்படியே ரிவைஸ் பண்ணுங்க பாயிண்ட் எல்லாம். பருத்தி அப்படிங்கிறது பருத்தி உற்பத்தியில இந்தியா எத்தனா பிளேஸ்? செகண்ட் பிளேஸ். ஃபர்ஸ்ட் யாரு? சீனா. முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து தொழிற்சாலைக்கு மூலப்பொருளா இருக்குன்னு சொல்றாங்க.
எந்தெந்த பகுதி அதுக்கடுத்து இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இந்தியாவின் மான்செஸ்டர். மான்செஸ்டர்னா வேற எதுவுமே கிடையாது, பருத்தி நெசவாலைகள் அதிகமாக இருக்கிற பகுதி மான்செஸ்டர்னு சொல்லுவாங்க. இந்தியாவின் மான்செஸ்டர் அழைக்கப்படுவது மும்பை ஆர் அகமதாபாத். அதே தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அழைக்கப்படுவது தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் தான் வந்து தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அழைக்கிறாங்க. மூணாவது சணல். சணல் வந்து ஒரு வெப்பமண்டல இலைப்பயிர்னு சொல்லுவாங்க. இது எந்த மண்ணில் அதிகமாக விளையக்கூடியதுன்னா வண்டல் மண்ணில் அதிகமாக விளையும். இது சணல் உற்பத்தியில் எந்த மாநிலம் முதலிடம் பிடிக்கும்னா வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம் தான் முதலிடம் பிடிக்குது. ஓகேவா? சணல் அப்படிங்கிறது என்ன பயிர்? வெப்பமண்டல இலைப்பயிர். வண்டல் மண்ணில் அதிகமாக விளையும். எந்த மாநிலம் முதலிடம் பிடிக்குது? மேற்கு வங்காளம். அடுத்து பார்த்தோம்னா எண்ணெய் வித்துக்கள். எண்ணெய் வித்துக்கள் என்ன சத்து அதிகமாக இருக்கு? கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கு. முதன்மை பிடிக்கிற மாநிலம் குஜராத். அது நிலக்கடலை உற்பத்தியில் எந்த இந்தியா எத்தனாவது பிளேஸ்? 2வது பிளேஸ். சீனாவுக்கு 2nd பிளேஸ்ல இருக்கு. அப்படியே ரிவைஸ் பண்ணிடலாமா? இந்த மேப்ல என்ன பார்த்தோம்? இந்தியாவில் உள்ள முக்கிய வாணிப பயிர்கள். வாணிப பயிர் 4 இருக்கு. கரும்பு, பருத்தி, அதுக்கப்புறம் வந்து சணல், அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் வித்துக்கள். பருத்தி முதல் கரும்பு எங்க பார்த்தோம்? உத்தரப்பிரதேஷ். கீழே வந்தோம் அப்படின்னா ஆந்திரா, மகாராஷ்டிரா, பஞ்சாப் பகுதிகளில் பருத்தி. வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளத்துல சணல். அதுக்கப்புறம் குஜராத்தில் எண்ணெய் வித்துக்கள் பார்த்தோமா? கரும்புல என்ன பார்த்தோம்? கரும்பு உற்பத்தியில் இந்தியா வேர்ல்டு எத்தனா பிளேஸ்? 2nd பிளேஸ். பிரேசில் ஃபர்ஸ்ட், இந்தியா 2nd. கரும்பு மூலமா உருவாகிற மூலப்பொருளான சர்க்கரை உற்பத்தியில இந்தியா 3rd பிளேஸ். ஃபர்ஸ்ட் கியூபா, 2வது பிரேசில், 3வது இந்தியா. அந்த கியூபாவை என்ன சொல்லுவாங்க? உலகின் சர்க்கரை கிண்ணம் சொல்லுவாங்க. அடுத்து எந்த மாநிலம் கரும்பு உற்பத்தியில் முதலிடம் பிடிக்குதுன்னா உத்தரப்பிரதேஷ். யூபி தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கு. அதை என்ன சொல்லுவாங்க? இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் சொல்லுவாங்க. முடிஞ்சா அடுத்து அப்படியே கீழே வந்தோம்னா ஆந்திரா, மகாராஷ்டிரா, பஞ்சாப் அந்த பகுதியில் இருக்கிறது பருத்தி. பருத்தி வந்து அதிகமாக விளைவிக்கக்கூடிய பருத்தி விளைவிக்கிறதுக்கு ஏற்ற மண் கரிசல் மண். கரிசல் மண் கருப்பா இருக்க காரணம் டைட்டானியம் மற்றும் இரும்பு தாதுகள் இருக்கு. இந்த கரிசல் மண்ணுக்கு வேற என்ன பேர்லாம் இருக்கு? பருத்தி மண், ரீகர் மண் சொல்லலாம். அப்படியே ரிவைஸ் பண்ணிடலாம். இந்த பருத்தி அப்படிங்கிறது எங்க பருத்தி வந்து இந்தியா எத்தனா பிளேஸ்? 2nd பிளேஸ். ஃபர்ஸ்ட் யாரு? சீனா. இது வந்து தொழிற்சாலைக்கு மூலப்பொருளா அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவின் மான்செஸ்டர் அழைக்கப்படுவது மான்செஸ்டர் அப்படின்னா பருத்தி நெசவாலைகள் அதிகமாக இருக்க போது மான்செஸ்டர் சொல்லுவாங்க. இந்தியாவின் மான்செஸ்டர் அழைக்கப்படுவது மும்பை ஆர் அகமதாபாத் சொல்லலாம். அது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னா கோயம்புத்தூர். இது பிஓக்கு கொஸ்டின்பா. அதுக்கடுத்து சணல். சணல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வெப்பமண்டல இலைப்பயிர்னு சொல்லுவாங்க. எந்த மாநிலம் முதன்மை பிடிக்குது? வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம் தான் முதன்மை பிடிக்குது. மேற்கு வங்காளம் தான் வந்து சணல் உற்பத்தியில் அதிகமாக பிடிக்குது. அதுக்கடுத்து வந்து என்ன மண்ணில் அதிகமாக விளையாடும்? வண்டல் மண். அப்படிங்கிட்டு வந்தோம்னா எண்ணெய் வித்துக்கள். எண்ணெய் வித்துக்கள் என்ன சத்து அதிகமாக இருக்கு? கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கு. இது இந்தியா தான் வந்து எந்த மாநிலம் முதன்மை பிடிக்குது? குஜராத் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எந்த எண்ணெய் வித்துக்கள்ல. அதுக்கு நிலக்கடலை உற்பத்தியில் இந்தியா வந்து வேர்ல்டுல வந்து 2nd, சீனாவுக்கு அடுத்து 2nd வந்து வருது. ஓகேவா? இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். அப்படியே ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மேப்ல நீங்களும் ப்ராப்பராக எழுதிக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்பா. தேங்க்யூ.